கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு எப்பயாவது, இதுக்கப்புறமா கூட சில வருஷங்கள் கழித்து கூட யாராவது ஒரே ஒரு நிகழ்ச்சியை கூட அப்படி ஒரு 15 நிமிஷம் பார்த்தாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இது ஞானம், தேவனுடைய ஞானம். ஆயிரம் ஆண்டுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனித வாழ்க்கையை மாற்றிய ஞானம். அதனால தான் ரொம்ப தைரியமாக நம்ம அதை பேசிகிட்ருக்கோம், கேட்டுட்ருக்கோம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனாலும் எச்சரிக்கை பின்னால் இருக்கிறத நாமோ கவனிக்க தவறக்கூடாது. என்னென்னா, ஐஸ்வர்யம் அடைய வேண்டும், ரிச் ஆகணும். அடுத்தது அதையும் குயிக்காக ஐஸ்வர்யவானாக வேண்டும், ஆனால் ரொம்ப சீக்கிரமாக ஆகணும். இந்த தலைமுறையோட ஆசைகளில் ஒரு முக்கியமான முதன்மையான ஆசை இதுன்னு கூட சொல்லலாம். அப்படி தான் இப்போ இன்றைக்கு வந்த நியூஸு படித்தேன். திருப்பூரில் தந்தையும் மகனும் ஒரு பெண் சாமியாரை பற்றி கேள்விப்பட்டாங்க. சொல்லியிருக்காங்க, அந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, அவங்களுடைய பூஜையே ரொம்ப வித்தியாசமானது, நம்ம வீட்டில் இருக்கிற பணமானது 2 மடங்கு ஆகும், அந்த மாதிரி பணத்தை கொண்டு போய் நம்ம கொடுத்தோம்னா அதை 2 மடங்கு ஆக்கி நமக்கு கொடுப்பாங்க. இந்த காலத்தில் பாருங்கள், தந்தை அவர் பழைய ஆளுனே வச்சுக்குவோமே, மகன் இந்த தலைமுறை தானே, 2 பேருமே சேர்ந்து போயிருக்காங்க. அந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க பூஜைலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு கறி துண்டு ஒன்று வாயில் கடிச்சிக்கிட்டு ஏதோ பண்ண மாதிரி பண்ணியிருந்துருக்குறாங்க. அப்போ என்னான்னு பார்த்தாக்கா, ஒரு சிசு குழந்தையோட கரு, அது ரத்தம் சொட்ட சொட்ட அதை வாயில் கடிச்சிக்கிட்டு அது ஒரு பூஜை பண்ணுறாங்களாம். அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அறை, அதில் போயிட்டு பார்க்க சொன்னாங்கன்னா இவங்க போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே 1 கோடிக்கு மேலே பணம் கட்டுக்கட்டாக இருக்கிறதா. வெளியே வந்துட்டு பிறகு சொன்னாங்க, நீங்கள் 30 லட்சம் தரணும். அப்போது அந்த அறையில் இருக்கிற அந்த 1 கோடிக்கு மேலான பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம், 30 லட்சம் மட்டும் கொடுங்க. ஏன்னா இதை வச்சு தான் நான் மறுபடியும் அதை பண்ணணும் இல்லையா? லாஜிக் கரெக்டாக தான் இருந்தது. உடனே இவங்க போயிட்டாங்க. 1 லட்சம் 2 லட்சம்னு இவங்ககிட்ட சேகரித்து அல்லது பல இடங்கள்லேருந்து வாங்கி இவங்ககிட்ட இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 15 லட்சம் கிட்ட கொடுத்துட்றாங்க. சில மாதமாக நடக்குது. அதுக்கப்புறமா திரும்ப என்னங்க நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, முதல் முறையாக இவங்க போயிட்டு வந்தப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்துருக்காங்க. இதை கொண்டு போயிட்டு வீட்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் பூஜை பண்ணுங்கள். அந்த எலுமிச்சம்பழம் எப்போ நகர்ந்து போகிறதோ அப்போ தான் உங்களுக்கு இங்கேருந்து பணம் கிடைக்கும் அப்படின்றாங்க. இவங்களும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இவங்க போயிட்டு, இல்லை இந்த பணத்தை கொடுத்துருங்க, நீ டபுள்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு கேட்டால் அங்கே தான் பிரச்சனை வருது. மிரட்டுறாங்க, இவங்களை அடித்து துரத்துறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ரொம்ப பயம் காவல் நிலையத்தில் புகார் செய்தாங்க. இப்பொழுது அந்த பெண்மணியை கைது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பணத்தை பெற வேண்டும், மிக சீக்கிரமாக பெற வேண்டும், இருக்கிற பணத்தை அப்படியே 2 மடங்கு ஆக்கி, எப்படி அதுவும் ஒரு மேஜிக் மாதிரி. இந்த தலைமுறையிலே நம்மோடு வாழும் மனிதர்களிலே திருப்பூரில் நடந்த ஒரு சம்பவம் அது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் உடனே செய்தியில் பார்க்கலாம், கூகுளில் போய் பாருங்கள். அப்போது இந்த ஆசை மனுஷனுக்கு காலகாலமாக இருக்கிறது. இந்த ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்குது பார்த்தீங்களா? அது சரியென்று சொல்வாரும் உண்டு, அது தவறு என்று சொல்வாரும் உண்டு. வேதம் என்ன சொல்லுது, நமக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதான முக்கியம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரப்படுகிறவன், மிக வேகமாக அதை அடைய வேண்டும் என்று ஓடுகிறவன் ஆக்கினை அல்லது தண்டனை பெறுவான். ஆச்சரியமாக இருக்குல்ல? நஷ்டம் பெறுவான்னா பரவாயில்ல, அவன் தண்டனை பெறுவான். தந்தையும் மகனும், ஒரு பெண் இரட்டிப்பாக பணத்தை தருவதாக சொல்லி ஏமாந்த கதையில் இவர்கள் இப்பொழுது என்ன ஆயிட்டாங்க, இவங்ககிட்ட இருந்த நல்ல பணமாகிய அந்த 15 லட்சம் போச்சு. திரும்ப அவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல.
நான் நினைக்கிறேன் அந்த அம்மா ரூமில் வச்சுருந்ததெல்லாம் சும்மா பிரிண்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அப்படியே 1 கோடி 2 கோடி பணம்னு காட்டுற மாதிரி, பார்க்குற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா? பின்ன வேறு வழி என்ன? நஷ்டம், வேதனை. அந்த அப்பா நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய குற்ற உணர்வு வரும் இல்லை? அடடா, அதை வச்சுருந்தா கூட பிள்ளைக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாமே, எதையாவது செஞ்சுருக்கலாமே, தொழில் பண்ணியிருக்கலாமே, ஒரு தகப்பனாக இருந்தால் அப்படி பண்ணிட்டேனே. நிச்சயமாக பைத்தியமாகலாம். அந்த மகன் ஆதங்கப்பட்டு அப்பாவின் மேலே கோபம் வரலாம், எரிச்சல் வரலாம், சமுதாயம் நம்மளை இப்படி ஏமாத்திருச்சே அப்படின்னு நினைக்கலாம். அவன் வாழ்க்கை மனநிலை மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்குள்ளே போகுமா இல்லையா? கட்சியில் பார்த்தா தே ஆர் பனிஷ்டு அப்படின்ற இடத்த தான் நம்ம சொல்லணும். அவர்கள் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள் தான் சொல்லணும். வசனம் ரொம்ப கரெக்டாக சொல்லுதில்லை. ஐஸ்வர்யவனாவதற்கு தீவிரிக்கிறவனோ, மிக வேகமாக அதை தேடுபவனோ தண்டனை பெறுவான். 22ஆம் வசனம், வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வருமென்று அறியாதிருக்கிறான். வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு, வன்கண்ணன் யார் தெரியுங்களா? அவங்ககிட்ட அவ்வளோ இருக்குது, என்கிட்ட இல்லையே. அவனுங்க இவ்வளோ தூரம் சீக்கிரமாக சம்பாரிச்சிட்டாங்களே, என்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்கிறவன் தான் வன்கண்ணன். அவன் என்ன பண்ணுறான்னா பதறானான். தானும் கூட அப்படி உடனே அடைய வேண்டும் என்று பதறுகிறானாம். கடைசியில் என்ன ஆகிறான்? வறுமை தனக்கு வருமென்று தெரியாது. 15 லட்சம் போச்சு. இப்பொழுது இவர்கள் எதுவுமே இல்லாதவர்களாக நிச்சயமாக ஆயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை சொந்த வீடு இருந்திருந்தால் அதை விற்கிற நிலைமை தான் இவங்களுக்கு வரும், அந்த தந்தைக்கும் மகனுக்கும். நீதிமொழிகள் 12:11, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். இப்போ நாம் படிக்கிறதுக்கும் இதுக்கு என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா, உழைத்து பிழைத்து அதனால் வரும் செல்வத்தை சேமித்து வாழலாம்னு நினைக்கிறவன் நியாயம். அவன் உழைக்கணும், கடினமாக உழைக்கணும், சம்பாதிக்கலாம், சேமிக்கலாம், வீடு கட்டலாம், நாளைக்கு தேவைகளை சந்தித்து கொள்ளலாம், பிள்ளைகளுக்கு செய்யலாம். உழைப்பு, அதில் நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப நியாயம்தான். ஆனால் அந்த உழைப்பின் மேலே நம்பிக்கை இல்லாமல் குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவன் மதிகட்டவனாகி என்ன பண்ணுவானா, வீணரை பின்பற்றுவான். அந்த வீணாக போனவனுங்க தானே இந்த மாதிரி ஒரு அம்மா இருக்குது, அது அப்படியே 2 மடங்கு 3 மடங்காக பணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறையிலே அவ்வளோ பணத்தை கொட்டி வச்சியும் காமிச்சு பாருங்கள். இந்த காலத்தில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் தான் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்படி கம்ப்யூட்டரில் தகவல்கள் நிறைந்து எதுனாலுமே இந்த கூகுளில் போட்டோம்னா பதில் சொல்லிடும். அப்படி ஒரு காலத்தில் அறிவுஜீவிகளாகவே எல்லாருமே இருக்கிறாங்கன்னு நினைக்கிற காலத்தில் 60-70 வருஷத்துக்கு முன்னால் ஒருவன் ஏமாந்து போவான். சமமாக இன்றைக்கும் இவர்கள் ஏமாந்துருக்காங்களே. எது இங்கே அடிப்படை காரணமாக அன்னைக்கு இருந்திருக்கிறது? பேராசை தான். சீக்கிரமாக ஒரு மேஜிக் மாதிரி, மாயாஜாலம் மாதிரி எதையாவது பெற முடியுமா அப்படின்ற ஒரு ஆசை தானே காரணம். கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நமக்கு ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்கிற விருப்பம், டிசையர் இருக்குல்ல, அங்கேயே தேவன் நம்மளை கரெக்ட் பண்ண சொல்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் சில வசனங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ரொம்ப அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்முடைய மனநிலையை சரியான சிந்தைக்கு கொண்டு போகிறார் ஆவியானவர். முதல்ல என்ன சொல்கிறாரு? இருக்கிறத பாருங்கள், போதும்னு நினைங்க. இந்த இடத்துக்கு ஒருத்தர் வரலன்னு சொன்னால் அவர் சொல்லப்படும் ஆலோசனைகளை எதையுமே அவரால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான விஷயமே இருக்கிறது போதும் என்று சொல்வதற்கு மனம் வரவில்லை. 10ல் 9 பேருக்கு வரல, 10 பேருக்குமே வரல தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு. இன்றைக்கி எதுவுமே போதும் என்று நாம் சொல்ல விரும்பலை. அப்கிரேட் மென்டாலிட்டி தான் இது. சின்ன டிவி பெரிய டிவி வாங்கலாம், சின்ன வண்டி பெரிய வண்டி வாங்கலாம். ஒருவேளை தேவைகள் பெருக பெருக அதை நாம் வாங்கினோம்னா ஒரு நியாயம் இருக்கும். அப்படி இல்லாமலேயே பெருமைக்காகவும் பார்வைக்காகவும் பிறருக்காகவும் நாம் வாங்குகிற ஆட்களாகவே இருந்தால் என்ன ஆகும்? கீழே சொல்லப்பட்ட நஷ்டம், வேதனை தான் நமக்கு வரும். ரொம்ப அழகாக நான் சொன்ன அந்த உண்மை சம்பவத்தை ஞாபகம் பண்ணி பாருங்களேன். போதும் என்ற மனமில்லை, அவர்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அது போதும்னு நினைக்கவே இல்லை.
அடுத்தது அவங்க ஐஸ்வர்யவானாக விரும்பினவங்க என்ன போய் சிக்கினாங்க? இதில் சோதனையிலும் கண்ணியிலும் ட்ராப்பில் போய் மாட்டினாங்க. இவங்களே கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக 15 லட்சத்தையும் கொடுத்துட்டாங்க. என்ன மிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடு. இப்போ இவங்க பண்ணது மதிகேடு தானே. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன்லாம் சொல்லுவான், அவன் நிறைய விஷயத்தில் மாட்டியிருப்பான். ஆனால் இப்போ இவனுக்கு ரொம்ப ஈஸியாக புத்தி சொல்லிவிடுவான். என்னப்பா இப்படி போய் விட்டிய நீ, இந்த காலத்தில் இப்படி பண்ணிட்டீங்களே, ஏன்பா அப்பா தான் அப்படி போனார்னா உனக்கு புத்தி இல்லையா, நீ இந்த தலைமுறை பையன் தானே, நீ பட்சம் இல்லையா, ஆசைப்படலாமா, இப்படி பேசியே அவங்கள சாவடிச்சிருவாங்க. 10ஆம் வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசை, முதல்ல ஐஸ்வர்யவான் ஆகிற விருப்பம், பணக்காரன் ஆகிற விருப்பம், பண ஆசை. பண ஆசை எதுக்காக? நான் பணக்காரனாக வேண்டும். ரெண்டுமே ஒரே விஷயந்தான். இப்போ பண ஆசை என்ன பண்ணுதுங்களாம், எல்லா தீமைக்கும் வேறு அதுதான்ப்பா அப்படின்ட்டார். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, அப்போ கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறாரு, விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை. அப்போ இந்த பண ஆசை என்பது பணக்காரன் ஆக வேண்டும் என்பதற்கான ஆசை. இது இன்றைக்கு வாலிபனே, வாலிப பிள்ளையே, குடும்ப தலைவனே, அருமையான சகோதரியே, பண ஆசை உங்களுக்கு இருக்கா? ரிச் ஆகிடணும் அப்படின்னு ஆசை இருக்கா? அதெல்லாம் நல்லது தான் அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த வசனத்துக்கு எதிராக நான் சொன்னதாகிடும். ரிச் மேன் ஆகணும்னு விரும்புகிறீங்களா? நல்லது தான், நல்லா உழைச்சி ரிச் மேன் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லணுன்னா எனக்கு தோணுது. ஆனால் அப்படி சொல்ல முடியல. ஏன்னா இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஐஸ்வர்யவானாக விரும்பாதே, பண ஆசை வேண்டாம் என்கிறது. அப்போ நம்ம அந்த அளவுக்கு கூட உலகம் சொல்கிற மாதிரி சொல்ல முடியலன்னு தான் சொல்லணும். நல்லா யோசிங்களேன். நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம்? பணக்காரன் ஆகணும்னு ஆசையாக இருந்தால் நல்லா உழைச்சி பணக்காரன் ஆகுப்பா. என்னமோ நியாயமாக தான் தோணுது எனக்கு. ஆனால் வேதம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இல்லை அதில் கரெக்ஷன் பண்ணுங்க. நீங்கள் உழைத்து பிழைத்து அதனால் வருகிற வருமானத்தை சேமித்து வாழுங்க, தான தர்மம் பண்ணுங்க, நன்மை செய்யுங்க, பணக்காரன் ஆகுங்கன்னு சொல்லவே இல்லை. மாறாக இப்படி சொல்லுது, பணக்காரனா ஆகு அப்படின்னு வேதம் சொல்லுது தான். எப்படி தெரியுங்களா? பூமியில் அல்ல பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேமித்து அங்கே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகுங்கள் என்று சொல்லுகிறது. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக வசனம் சொல்லுகிறது. இது ரொம்ப கஷ்டம். இந்த காலத்தில் இதை காதலை கேட்டாலே ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ப்ராஸ்பரிட்டி அதை பேசுகிறவங்க பின்னால் 10,000, 50,000, 1,00,000 பேர் ஓடி போய் நின்று அதை கேட்குறாங்க. அவங்களுக்கு கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. உலகத்தில் மிக சீக்கிரமாக ஐஸ்வர்யவான் ஆகணும்னு சொல்லிட்டு உலகம் வரவேற்கிறது. உலகம் தடையே செய்யாது. அப்படி தான் ஆட்கள் வேணும் அதுக்கு. ஏன்னா அது விற்கிறது வாங்கணும் இல்லை, அது கட்டுற வீட்டை வாங்கணுமே. இன்றைக்கி சென்னையில் சமீபத்தில் ஒரு செய்தியில் பார்த்தேன், வீடுகள் அன்றைக்கெல்லாம் ஒரு சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் அப்படின்னு உடனே ட்ரிபிள் பெட்ரூம்னு நம்மளாம் கொஞ்சம்ப்பா பெரிய வீடுப்பா அப்படின்னு நினைப்போம் இல்லை. இப்போ அப்படி கிடையாதெல்லாம். ஒரு பெரிய இடம், அது ஒரு பங்களா கட்டி அதெல்லாம் ஒரு 5 கோடி 10 கோடிக்கான அளவுக்கு வீடுகள் தான். ஒரு பாஷான வீடுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி லக்ஸரி ஹவுசஸ், இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ், அந்த மாதிரி தான் இப்போல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா அதை தான் எல்லாருமே விரும்புகிறாங்களாம். சென்னைக்கு அவுட்டரில் போயிட்டு அந்த மாதிரி கார் வச்சுக்கிறாங்க, வந்துடலாம். ஒரு 1/2 ஹவரில் வந்துடலாம், சென்னைக்கு ஒரு 1 ஹவரில் வந்துடலாம். அந்த அளவுக்கு இப்போது இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து சென்னையில் உள்ள சிட்டி உள்ளே நம்ம போயிட்டு வரோம், நமக்கு 1 மணி நேரம் ஆகுதில்ல. அப்போ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரியான ஒரு வீடுகளை இப்போது கட்டிகிட்டு இருக்காங்களாம். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நம் ஆசை எதுவாக இருக்கணும், எப்படி இருந்தால் அதில் நல்லது கெட்டது என்பதை தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம துன்பப்படக்கூடாது, நாம் துன்பத்தில் சிக்கிடக்கூடாது, நாம் சஞ்சலங்களை இன்னும் மேலே போட்டுக்கூடாது. அதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவானாக விரும்பாதீங்க, பண ஆசை விரும்பாதீங்க அப்படின்றார். இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் சிந்திக்கலாம், தொடர்ந்து கவனிப்போம், ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்களுக்கு கேட்பதற்கே ஏன் இப்படி என்று கேள்வியோடு கேட்குறோம்ப்பா. இந்த பூமியில் பண வசதியோடு ஐஸ்வர்யவனாக வாழவே எங்கள் மனம், எங்கள் சுபாவம் விரும்புகிறது. ஆனால் அது கூடாது என்று நீர் சொல்லும் பொழுது ஏன் என்று நாங்கள் கேள்வி கேட்கிறோம். ஆனால் உம்முடைய பதில் எங்களுக்கு ஞானத்தை தருகிறது. இதுவே சரி என்று எங்களுக்கு நிச்சயமாக தெரிகிறதப்பா. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும்
ஐஸ்வர்யவானாக தீவிரித்து அதன் பின்னால் ஓட பண ஆசை உள்ளவர்களாக நடக்காது இருக்க எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிறவைகள் போதும், அதற்கும் அதிகமாகவே பிறருக்கு நாங்கள் கொடுக்கும் அளவுக்கு நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நீதியிலும் பரிசுத்தத்திலும் நடக்க எங்களை கைப்பிடித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.